ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு புரட்சி போராளிகள் டிஎன்பிசி சேனல். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 6ல நாம ஒரு ஓவர்வியூவா, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்தின் தொன்மை அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கீழே சில விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். பிளஸ் சங்கம் ஏஜ் அப்படின்றதையும் வந்து பார்க்க போறோம். எல்லா சேனல்லையும் இந்த மாதிரியான எல்லா வீடியோஸும் இருக்கே மேம், உங்க சேனல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாமே நம்ம ஈஸியா சூப்பரா ஷார்ட்கட்ஸ் போட்டு ரொம்பவே என்ன சொல்றது, ஜாலியா அந்த செஷன்ஸை வந்து கொண்டு போக போறோம். ஓகேங்களா? சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் கண்டினியூஸா பாருங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தா நான் இருக்க போற எல்லா யூனிட்ஸுக்குமே ஷார்ட்கட்டோட உங்களுக்கு வீடியோஸ் வந்து சென்ட் பண்றேன். ஓகேங்களா? வீடியோஸ் வந்து நான் டீச் பண்ணி தரேன். ஓகேங்களா? இப்ப பார்க்க போற ஹெட்டிங்க்கு என்னென்ன லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட், எதை பேஸ் பண்ணி இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6th டேர்ம் 1ல இருக்க லெசன் 4, 6th டேர்ம் 3ல இருக்க லெசன் 4, 7th டேர்ம் 1ல இருக்க லெசன் 3, 9th ஸ்டாண்டர்ட்லயும் ஒரு லெசன் இருக்கும். என்ன லெசன் செக் பண்ணுங்க. அப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் 11th ஹிஸ்டரியில லெசன் 5, 9, 11, அப்புறம் 11th எத்திக்ஸ்ல இருக்க லெசன் 1. சரிங்களா? அப்ப வந்து எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸை எடுத்து நீங்க ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டீங்க. அப்ப இந்த லெசன்ஸ்ல நீங்க ஃபுல்லா எங்களுக்கு டீச் பண்ணி தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து ஓவராலா நம்ம பார்ப்போம். அது இல்லாம லெசன் பை லெசனும் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே வந்து டீச் பண்ணி தரேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தின் தொன்மை. ஓகேவா? இப்ப தமிழர்களோட தொன்மையை நம்ம எதை வச்செல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சான்றுகளும் இருக்கு. சில நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்களையும் வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகின் முதல் மனிதன் தோன்றிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெமோரியா கண்டத்தை வந்து சொல்றாங்க. லெமோரியா கண்டம் தான் எனது உலகில் முதல் மனிதன் தோன்றிய இடம். சரிங்களா? இந்த லெமோரியா கண்டத்தவே இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித நாகரிக தொட்டில் அப்படின்றதையும் வந்து குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இந்த லெமோரியா கண்டம் அப்படின்னா என்னப்பா, ரெண்டு அடுத்தடுத்து லெமோரியா கண்டம் கண்டம்ன்றீங்களா அப்படின்னா, குமரி முனை வந்து இருக்குல்ல கீழே. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடோட கீழே குமரி முனை. அதுக்கு கீழே என்னன்னா ஒரு விரிந்த பரந்த நிலப்பரப்பு வந்து இருந்திருக்கு. அந்த நிலப்பரப்புல ஒரு குமரி அப்படின்ற ஒரு மலை வந்து இருந்திருக்கு. பக்ரொலி ஆறு அப்படின்ற ஒரு ஆறும் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம லிட்ரரி சோர்ஸ்ல வந்து தெரிஞ்சுக்கிறோம். பர்டிகுலரா இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்துல இருக்க ஒரு லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்ரொலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து அப்படின்ற ஆரம்பிக்கிற இந்த சிலப்பதிகார வரிகளை கொண்டு என்ன சொல்றாங்க, என்ன நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமரி மலைன்னு ஒன்னும் பக்ரொலி ஆறுன்னு ஒண்ணு இருந்துச்சு. அது எல்லாமே என்னாச்சு, கடல் கோளால அழிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேங்களா? அடுத்து தமிழகத்தின் பழஞ்சிறப்பை பாடியவர் அப்படின்றதுல நம்மளுக்கு இங்க யார கொடுத்திருக்காங்க, எல்லா அறிஞர்களும் பாடியிருக்காங்க. நம்மளுக்கு இங்க பர்டிகுலரா பாவேந்தர் பாரதிதாசனோட வரிகள் கொடுத்திருக்காங்க. என்ன வரி அப்படின்னு பாருங்க. திங்களோடும் செம்பருதி தன்னோடும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாவேந்தர் பாரதிதாசனோட ஒரு வரிகளை தமிழர்களின் தொன்மைக்கு எடுத்துக்காட்டா வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய கர்நாடக இசைக்கு தாயா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தமிழ் இசை எதான் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பண்ணோடு தமிழொப்பாய் அப்படின்ற ஒரு வரிகள் கூட எதுல சொல்றாங்க, தேவாரத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நம்ம தமிழரின் சிறப்பு, தமிழரின் தொன்மையை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு உதவுற விஷயங்களா இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழரின் தோற்றம். ஓகேங்களா? தமிழரின் தோற்றம் குறித்து 4 கருத்துக்கோள்கள் வந்து இருக்கு. அந்த 4 கருத்துக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓகேப்பா, தமிழரின் தோற்றம் பத்தி என்ன சொன்னோம் நம்ம, 4 கருத்துக்கோள்கள் வந்து இருக்கிறதா வந்து சொன்னோம். சரிங்களா? அந்த 4 கருத்துக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தமிழர் குமரி கண்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்ற ஒரு கருத்துக்கோளை வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தென்னிந்தியாவின் பழங்குடியினர்கள் தான் யாரு, தமிழர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது இல்லாம இந்த 2 விஷயங்கள் பாருங்க, ரொம்பவே நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, ஆதியில் ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தவர்கள் தான் யாரு, நம்மளோட வழித்தோன்றல்கள் தமிழர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது இல்லாம அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மத்திய ஆசியா, அதாவது நம்மளுக்கு மேல, அப்புறம் வட இந்தியா அந்த நிலப்பரப்புகள்ல இருந்து காலப்போக்குல வந்து தென்னிந்தியா வந்தவர்கள் தான் யாரு, தமிழர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது என்னன்னா, லெமோரியாவும் தமிழர்களும். இந்த லெமோரியா கண்டம் தான் என்னன்னு பார்த்தோம், கடல் கோளால அழிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம். சோ அதைத்தான் இங்க சொல்றாங்க. சில ஆய்வாளர்கள்
மூழ்கிய லெமோரியா கண்டத்தில் தமிழர்கள் தோன்றியதாக கருதுகின்றன. லெமோரியா கண்டத்தை வந்து என்ன சொல்றாங்க, அது வந்து 19ஆம் நூற்றாண்டுல அதாவது இந்த லெமோரியா கண்டம் குறித்த இந்த கருத்துகள் இது எல்லாமே வந்து எப்ப இருந்தே நிலவிட்டு இருக்குன்னா 19ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில இருந்தே நிலவிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா? 5000க்கு முன் என்ன சொல்றாங்கன்னா இலங்கையும் தமிழ்நாடும் நிலத்தால இணைக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த கடல் கோளால தான் இப்ப என்ன இருக்கு, இலங்கை வந்து பிரிந்து நிக்குது அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை மனித இனம் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில தொடர்ந்து வாழ்ந்ததற்கான சான்று இருக்கு. ஓகேவா? என்ன காலகட்டத்து மனிதர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுல முன்னாடி வாழ்ந்திருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைக்கற்காலம் மற்றும் புதிய கற்கால தமிழ் அதாவது நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்திருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஆரம்ப கால தமிழ் சமூகத்தின் ஆய்வுக்கான ஆதாரங்களா வந்து எதை சொல்ல போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொல்காப்பியத்தை வந்து சொல்றாங்க. தொல்காப்பியம் ஒரு இலக்கணம் நூல் தானே, இதை எப்படி வந்து ஒரு சோர்சஸா நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தோட முதல் 2 பகுதிகள் தான் என்ன சொல்லியிருக்கும், இலக்கணத்தை பத்தி சொல்லியிருக்கும். 3வது பகுதி தமிழர்களோட பண்பாட்டை பத்தி விளக்கி இருக்கும். சரிங்களா? அடுத்தது 14 மேல் கணக்கையும் வந்து சொல்றாங்க லிட்ரரி சோர்சஸா. அதுல வந்து என்னென்ன இருக்கும் நம்மளுக்கு தெரியும், 10 பாட்டும் 8 தொகையும் அடங்கியதுதான் இது 14 மேல் கணக்கு. அதே மாதிரி 14 கீழ் கணக்கையும் எடுத்துக்கிறோம், பிளஸ் பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சியும் எடுத்துக்கிறோம். அதுவும் இல்லாம காவியங்கள் வரிசையில சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து கல்வெட்டுகள் பத்தி கொடுத்திருக்காங்க. கல்வெட்டுகள்லயும் என்ன பண்றோம், நம்ம குறிப்புகள் வந்து எடுக்கிறோம். கல்வெட்டுகள்ல நம்மளுக்கு தேவைப்படுற குறிப்புகள் எந்தெந்த மாதிரி கல்வெட்டுகள்ல இருந்து கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. இங்க இந்த இடத்துல தமிழர்களின் தொன்மைக்கு கீழே இந்த கல்வெட்டெல்லாம் சொல்றாங்க. ஹதிகும்பா கல்வெட்டு, ஓகேவா? காரவேல மன்னரின் ஹதிகும்பா கல்வெட்டு. அடுத்து புகழூர் கல்வெட்டு. புகழூர்னாவே நம்மளுக்கு என்னப்பா தெரியும், சேர மன்னர்கள் பத்தி சொல்ற கல்வெட்டுகள்னு தெரியும். அதே மாதிரி அசோகர் அவரோட ராக்கெட் 2 and 8 வந்து சொல்றாங்க. அதுவும் இல்லாம மாங்குளம் அழகர்மலை கீழவளவு அப்படின்ற கல்வெட்டுகள் இதெல்லாமே மதுரை அருகில இருக்கு. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு என்ன பண்றாங்க, சான்றுகளா வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எந்தெந்த ஊர்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரிச்சலூர், அப்புறம் கொங்கற்புளியங்குளம், அடுத்து ஜாம்பை, இந்த மாதிரியான 6 இடங்கள்ல ஓகேவா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிடைச்சதா சொல்றாங்க. அதே மாதிரி மட்பண்டங்கள்ல இருக்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது பாட்ரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்மளுக்கு எங்கெங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி இந்த இடங்கள்ல வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்பேடுகள்லயும் இந்த மாதிரியான சோர்சஸ் வந்து இருக்கு. நாம வந்து அதையுமே வந்து ஒரு தடயங்களா வந்து எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன 2 செப்பேடுகள் மென்ஷன் பண்றாங்கன்னா வேள்விக்குடி செப்பேடையும் சின்னமனூர் செப்பேடையும் வந்து மென்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி நாணயங்கள் கொண்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பழங்காலத்துல மக்கள் வாழ்ந்த எல்லா பழக்க வழக்க பண்பாடு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்ன மாதிரி நாணயங்கள் அதுக்கு உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டியர் மற்றும் சங்ககால தலைவர்களால வழங்கப்பட்ட நாணயங்கள். ஓகேங்களா? அது இல்லாம ரோமானிய நாணயங்கள். இந்த ரோமானிய நாணயங்கள் அப்படின்னு வரப்ப நம்மளுக்கு என்னப்பா தோணுது, அப்ப வணிகத்துல வந்து நம்ம ஈடுபட்டிருக்கோம், அதனாலதான் வெளிநாட்டு நாணயம் இங்க கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரோமானிய நாணயம் பாருங்க எங்கெங்க கிடைச்சிருக்குன்னு, கோயம்புத்தூர், அழகன்குளம், கரூர், மதுரை இந்த இடங்கள்ல வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் லைட்டா. ஓகேவா? இல்லைன்னா மறந்துடும் எந்த இடத்துல இது பர்டிகுலரா கிடைச்சது அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரணும். இப்ப ரோமானியம் அப்படின்னா வந்து ரோம், நம்ம வந்து ரோமம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ரோமம் வந்து அப்ப தலையில இருக்க முடி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். சோ அது வந்து முடி வந்து நிறைய இருக்குன்னா கொஞ்சம் கோவம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சும்மா ஒரு கற்பனையில நான் வச்சுப்போம். சரிங்களா? அப்ப கோயம்புத்தூர் வந்து இருக்கு, முடி நிறைய இருந்துச்சுன்னா அழகா இருக்கும், அழகன் குளம். ஓகே, முடி நல்லா கருப்பா இருக்கணும், கரூர். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த கருப்புனா வந்து எப்படின்னா பார்த்தா இந்த மாடெல்லாம் வந்து கருப்பா இருக்கேன், அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலா நம்மளும் பிளாக்கா இருக்கணும் நம்ம ஹேர் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். மாடு மதுரை அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். இந்த 4 பிளேஸ்ல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ரொமானிய நாணய ஹம், தடயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து கொடுமணல் மற்றும் போடி நாயக்கனூர் இந்த இடத்துல வந்து என்ன கிடைச்சிருக்கு, முத்திரையிடப்பட்ட நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? கொடுமணல், போடி நாயக்கனூர், முத்திரையிட்ட என்னப்பா நாம வச்சுக்கலாம், போர்டு அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த போர்டே வந்து என்ன சொல்றது, கொடுமையா இருக்கு அந்த போர்டு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். கொடுமணலும் இந்த போடி நாயக்கனூர் இது 2 இடத்துலயும் என்ன முத்திரையிட்டு இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நடுக்கல் பத்தினது இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் நடுக்கல் அப்படின்றது யாருக்கு அந்த நடுக்கல் வந்து அமைச்சிருப்பாங்க,
ஏதாவது இப்போ ஒரு போர் நடக்குது அப்படின்னா அதுல வெற்றி பெற்ற ஒருத்தருக்கு வந்து நடுக்கல் அவரோட புகழை வந்து பேசுற மாதிரியான ஒரு கல் வந்து நடுவாங்க. ஸோ போருக்கு மட்டும்தான் அப்படி நடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி மண், நிலம், கோட்டை இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி என்னப்பா இருந்திருக்கும்? ஆணிரை தான் வந்து செல்வமா இருந்திருக்கும். அப்ப ஆணிரைக்காகவும் சண்டை போட்டிருப்பாங்க. நம்ம படிச்சிருப்போம் ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல், அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ அதுல வின் பண்றவங்களுக்குமே என்ன பண்ணிருப்பாங்க? நடுக்கற்கள் வந்து நெட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்த நடுக்கல் இருக்குல்ல, சோ இது எப்படி அமைக்கணும் அப்படின்ற வழிமுறையை வந்து எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். ஓகேவா? நடுக்கல்லாம் என்ன பண்ணாங்க? பழங்காலத்துல தொல் தொல் தொல்னா வந்து நம்மளுக்கு அது பழமை அப்படின்ற ஒரு அர்த்தத்தை வந்து தொன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஆனா இந்த நடுக்கல் பத்தின குறிப்பு, அதை எப்படி அமைக்கணும்ன்ற குறிப்பு எதுல இருக்குன்னா நம்மளுக்கு உடனே பழமை அப்படின்றது ஞாபகம் வந்துடும். அதாவது தொல்காப்பியத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து தேனி மாவட்டத்துல என்ன இருக்கு? புலி, மான் கொம்பை வந்து இருக்கு. ஓகேவா? அது இல்லாம தாத்தாப்பட்டி இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? நடுக்கல் அதோட எவிடன்ஸ் தான் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க பொற்பானை கோட்டை. ஓகே, புதுக்கோட்டை பொற்பானை கோட்டை. ஓகேவா? இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அங்கேயுமே வந்து இந்த மாதிரியான சான்றுகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா? தேனி மாவட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா வைகை, இது வந்து ஒரு எஸ்கவேஷன் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இந்த வைகை ஆற்று பள்ளத்தாக்கு, அந்த வைகை ஆற்று படுக்கையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2006ஆம் ஆண்டுல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரக்கல்வெட்டு அப்படின்ற ஒன்று. அது வந்து தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்டு இருக்கு. அந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிமான் கொம்பை இன்ஸ்கிரிப்ஷன் தான். ஓகேவா? ஸோ இது அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ சும்மா ஏதாவது ஒரு மலை இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனாவே அந்த அந்த சின்ன சின்ன பாறைகள்ல எழுத்து வடிவங்கள் வந்து பார்த்துருப்போம். நிறைய கோயில்ல நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? அது எல்லாமே நம்மளுக்கு புரியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு எழுத்து வடிவம் தான். அந்த மாதிரி கண்டுபிடிச்ச அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அந்த எழுத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்குன்னு. சரிங்களா? இங்க புலிமான் கொம்பை அங்க கிடைச்சிருக்க இந்த வரிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடலூர் ஆகோல் பேடு திதியன் அண்டவன் கல் அப்படின்றது. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இது அர்த்தம் டைரக்டா புரிஞ்சுக்க முடியல, இருந்தாலும் இது என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கூடலூர் கிராமத்தில் கால்நடை தாக்குதலில் கொல்லப்பட்ட திதியன் அந்தவனின் கல் அப்படின்றது இதோட பொருளா வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது தொல்காப்பியம் நம்ம பார்த்தோம். 3 இயலா இருக்கும், 2 இயல் இலக்கணத்தை சொல்லும் அப்படின்னு. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் ஒரு ஆம், தமிழ் இலக்கண நூலாகும் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இது சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு இதெல்லாத்தையும் வந்து சிறப்பிச்சு சொல்லுது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியரா வந்து யார் இருந்திருக்காங்கன்னா ஜார்ஜ் எல்காட் வந்து இருந்திருக்காரு. சரிங்களா? அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழ் மொழி லத்தீன் மொழியின் அளவுக்கு பழமையானது அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஜார்ஜ் எல்காட் தமிழ் மொழி லத்தீன் மொழி அளவுக்கு பழமை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து வெளிநாட்டவர் குறிப்பு தான் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அர்த்த சாஸ்திரத்தை வந்து பார்க்குறோம். அது வந்து எழுதினவர் யாருன்னா கௌடல்யர். ஓகேவா? மௌரியர் காலத்தை சேர்ந்த நூல் தான் இது. இதுல வந்து என்ன சொல்றாங்க? பாண்டிய கவடக அப்படின்ற லைன் வந்து இருக்கு. சரிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றாங்க? பாண்டிய நாட்டில் இருந்து வந்த முத்து மற்றும் குண்டுகள் அப்படின்றத அர்த்தமா வந்து சொல்றாங்க. அர்த்த சாஸ்திரம் மௌரியர் காலத்து எழுதினது யாரு? கௌடல்யர். பாண்டிய கவடகா அது வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து மகாவம்சம். ஓகேங்களா? மகாவம்சம் அப்படின்றது என்ன சொல்றாங்க? இலங்கை, இது வந்து இலங்கை பௌத்த சரித்திரம் நூல். ஓகேங்களா? இது வந்து இலங்கையோட ஒரு பௌத்த நூல். அது இல்லாம இது பாலி மொழியில எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுல வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவை சேர்ந்த வணிகர்கள் மற்றும் குதிரை வியாபாரிகளை வந்து குறிப்பிடுது. ஓகேவா? மகா அப்படின்னா வந்து நம்ம என்ன அர்த்தம் கொண்டுக்கலாம்? மகானா வந்து பெருசு அப்படின்ற மாதிரி அர்த்தம். குதிரை, குதிரை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு அனிமல் இல்லையா? ஸோ இந்த மகா வம்சத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க? குதிரை வியாபாரிகள் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். ஓகேவா? இந்த எரித்திரிய கடல். ஓகேவா? எரித்திரிய கடல் அப்படின்னா நம்ம எரியிற மாதிரி ஒரு கடல் அப்படின்ற மாதிரி சும்மா கற்பனை பண்ணிப்போம். அது வந்து முதல் நூற்றாண்டுல இருக்கு. அந்த மாதிரி ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு கூட நினைச்சுக்கலாம். ஏன்னா ஒண்ணு, அதாவது முதல் நூற்றாண்டு அப்படின்றது இங்க வரணும். சரிங்களா? பாண்டிய, இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து பண்டைய கிரேக்க உரை. ஓகேவா? இது வந்து என்னன்னா இந்த எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்றது ஒரு முதல் நூற்றாண்டை சேர்ந்த நூல். அது இல்லாம ஒரு கிரேக்க நூல். அது இல்லாம சங்ககால துறைமுகங்களான என்னென்ன துறைமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முசிறி, தொண்டி, கொர்க்கை, குமரி, அப்புறம் வந்து சேரர் பாண்டியர்கள் பற்றிய குறிப்புகளும் வந்து இதுல இருக்கும். ஓகேங்களா? எதுல இருக்கும்? எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். ஓகே, எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? எரியுது ஒரே ஒரு கடல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். முதலாம் நூற்றாண்டு ஞாபகம் வந்துடும், கிரேக்க நூல்னு ஞாபகம் வந்துடும், அப்புறம் பாண்டியர், அப்புறம் சேரர் பத்தின குறிப்பு இருக்கும். பிளஸ்
துறைமுகங்கள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எரித்திரிய கடல்னே பேர் வந்துருச்சுல, அதனால துறைமுகத்தை பத்தி தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்போம். முசிறி, தொண்டி, கொற்கை, குமரி அப்படின்றது. ஓகேங்களா. அடுத்தது என்ன, தாளமியோட எது புவியியல். ஓகேவா, தாளமியின் புவியியல். இது வந்து 2ஆம் நூற்றாண்டு. தாளம் இப்படி 2 கையில தானப்பா தாளம் போடும், அப்ப 2ன்னு வரணும் நான் வச்சுக்கலாம். 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா. காவிரி இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சில வார்த்தைகளை வேற வார்த்தையா, அதாவது தமிழோட சிதைவுகளை அப்படியே அவங்க நூல்ல வந்து எழுதியிருப்பாங்க. அவங்க லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி எழுதுவாங்க. தமிழ்ல இருக்க வார்த்தையை கொஞ்சம் சிதைச்சு அப்படியே அவங்க லாங்குவேஜ்ல வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்தை, அந்த தாளமின்ற புவியியல் நூல்ல என்ன பண்ணிருக்காங்க, காவிரி பூம்பட்டினத்தை கபாரிஸ் எம்போரியம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொற்கைய கொல்கோய் அப்படின்னும், கன்னியாகுமரிய கொமாரியா அப்படின்னும், முசிரிஸ் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னப்பா, காவிரி பூம்பட்டினத்தை கபேரிஸ் எம்போரியம் அப்படின்னு, கொற்கைய கொல்கோய் அப்படின்னு, கன்னியாகுமரிய கொமாரியா அப்படின்னும், முசிரிஸ்னு குறிப்பிட்டு இருக்காங்க. ஓகேவா. முசிறி, இப்ப அதை பத்தி ஒரு சிறப்பான விஷயம் வந்து சொல்ல போறாங்க. முசிறி அப்படின்றது என்ன, இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி அப்படின்றத எதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளினி அவரோட நேச்சுரல் ஹிஸ்டரிங்கிற இயற்கை வரலாறுல தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. முசிறி அப்படின்றது இந்தியாவுல தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல இருக்கு, அதை வெளிநாட்டவர் குறிப்புல முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து கீழே இருக்க சில விஷயங்கள், இதெல்லாமே நம்மளுக்கு எத்திக்ஸ் லெசன் 1ல இருக்க விஷயங்கள். சரிங்களா. இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட எதுன்னு பாத்தீங்கன்னா எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் என்னும் நூல். இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இது ஒரு கிரேக்க நூல். முதல் நூற்றாண்டு பாண்டியரு சேரரு பத்தின விஷயங்கள் இருக்கும், பிளஸ் துறைமுக பத்தின விஷயங்கள் இருக்கும். கடல் அப்படின்னா துறைமுக பத்தின விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா. இது வந்து என்ன சொல்லுது, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கிரேக்க நூல் நம்மளுக்கு தெரியல, அதனால கிரேக்க மக்கள் நாகரிக சமூகத்துல அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாகவே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமா வணிக தொடர்புல இருந்திருக்கு. அவங்க என்ன நாகரிகத்துக்கே இப்பதான் உள்ள வராங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், வணிக தொடர்புல இருக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கோம், அவங்களோடும் நம்ம டெவலப் ஆயிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்களோட கிரேக்க நூலான எரித்திரிய கடலின் பெரிப்ளஸே வந்து சொல்லுது. சரிங்களா. அடுத்தது ரோமாபுரி அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகஸ்டசின். சமகாலத்தவர் யாரு, ரோமாபுரி அரசரோட சமகாலத்தவர் யாரு, ஸ்ட்ராபோ அப்படின்றவர். இவருமே என்ன என்ன பண்ணிருப்பாருன்னா பூகோள நூல் தான் எழுதியிருப்பாரு. சரிங்களா. அடுத்து பிளினி எழுதிய உயிரியல் நூல், அது இல்லாம தாலமி எழுதிய பூகோள நூல். ஓகேங்களா. இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்டைய தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றி குறிப்பிடுது. ஓகே, வணிகத்தை பத்தி சொல்லுது இந்த எல்லா நூல்களும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து சேர நாட்டு துறைமுகங்கள், அது வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அனைத்தும் கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில அமைந்திருக்கு. ஓகேவா. அடுத்தது அரேபியாவில் இருந்தும் அப்புறம் கிரேக்கத்தில் இருந்தோ வணிக பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த எண்ணற்ற நாவாய், அதாவது கப்பல்கள் முசிறியில் சிறந்து கிடந்தன. முசிறி தானே இப்ப பார்த்தோம் இந்தியாவின் பேரங்காடி அப்படின்னு சொல்லி, முதல் பேரங்காடின்னு பார்த்தோம். ஸோ அப்ப என்ன இருக்கும், அங்கதான் வந்து நிறைய கப்பல்கள் குவிஞ்சிருக்கும். எந்த ஊர்ல இருந்து வந்த கப்பல்களா சொல்றாங்க, அரேபியாவும் கிரேக்கத்துல இருந்து வந்த கப்பல்கள் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா. அப்புறம் பொது ஆண்டிற்கு முன் 5ஆம் நூற்றாண்டு முதல் கிரேக்கர்கள் தமிழர்களுடன் வணிக தொடர்புல. ஓகேவா, நம்ம அதான் பார்த்துட்டோம், அவங்க அப்பதான் நாகரிகத்தை எட்டி இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எகிப்தோட வணிக தொடர்புல இருந்தோம்னு சொல்லி ஒரு லைன் பார்த்தோம். இப்ப நம்ம கிரேக்கத்தோட எந்த நூற்றாண்டுல இருந்து வணிக தொடர்புல இருக்குன்னா 5ஆம் நூற்றாண்டு முதல் கிரேக்கர்களோட வணிக தொடர்புல இருக்கும். சரிங்களா. இதனால் பல தமிழ் சொற்கள் கிரேக்க மொழியில வந்து இடம்பெற்றிருக்கு. தமிழ் சொற்கள் என்ன சொல்றாங்க, நிறைய கிரேக்க மொழியில இடம்பெற்றிருக்கு. அந்த மாதிரி சொற்கள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி அப்படின்ற தமிழ் சொல்ல கிரேக்க மொழியில அரிசா அப்படின்னு வந்து சொல்றோம். கருவா அப்படின்ற லவங்கத்தை கார்பியன் அப்படின்னு வந்து சொல்றோம். அப்புறம் இஞ்சி வேர் அப்படின்றத நாம என்னன்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஞ்சி போரஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பப்பாளி அப்படின்றத பெர்பெரியா அப்படின்றது. ஓகேவா. பெர்பெரி, அந்த பெரி பெரி அப்படிலாம் இப்ப சொல்றோம், அந்த மாதிரி அப்ப சொல்லியிருக்காங்க. பெர்பெரியாகவும் உருமாற்றி அங்க கூப்பிட்டு இருந்திருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலமன் அப்படின்ற மன்னருக்கு அளிக்கப்பட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா மயில் தோகையும் அகில் மரங்களும் அங்க தமிழ் வார்த்தையோட சிதைவா அப்படியே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி பேர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, மயில் தொகைக்கு துகிம் அப்படின்னும், அகில் மரங்களுக்கு ஆல்மக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட மதிப்பு உயர்ந்த பொருட்களின் பெயர்கள் அனைத்தும் தமிழ் பெயர்களின் சிதைவுகளை அப்படின்றதுல ஐயமில்லை, சிதைவுகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது
தமிழகத்தில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பல வகையான நறுமணப் பொருட்கள் வந்து ஏற்றுமதி ஆனதையும் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் நறுமணப் பொருட்கள் மட்டும்தான் ஏற்றுமதி ஆச்சா அப்படின்னா அது மட்டும் இல்லை. இன்னும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய்கள் ஆகியவற்றை தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதுல சிறப்பா எதை சொல்றாங்கன்னா தமிழகத்து வேட்டை நாய்கள் தரத்தில் மேலானது அப்படின்னு சிறப்பா சொல்றாங்க. சரிங்களா? அது சேர நாட்டு துறைமுக பட்டினங்களான எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டியை என்னன்னு சொல்லியிருக்காங்க, திண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முசிறியை முசிறிஸ் அப்படின்னும், அவர் வந்து பொற்காட்டை பகரி என்றும், அவர் குமரியை கொமாரி என்றும் ரோமர்கள் வந்து குறிப்பிட்டதா வந்து சொல்றாங்க. ஓகேவா? அந்த ஆம், அரிசி அந்த மாதிரியான உணவு பொருள்கள், பப்பாளி, அப்புறம் அந்த லவங்கம், இது எல்லாத்தையும் வந்து சொன்னது யாரு? கிரேக்கர்கள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ரோமானியர்கள் வந்து இந்த துறைமுக பகுதிகளை சொல்லியிருக்காங்க. திண்டிஸ், முசிறிஸ், அப்புறம் வந்து பொமாரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து தமிழகத்தின் கீழ்கடற்கரை துறைமுகங்களான கீழ்கடற்கரை துறைமுகங்களை எதை சொல்றாங்கன்னா இந்த கொற்கையை. ஓகேவா? கொற்கையை என்னென்ற பேர்ல சொல்லியிருக்காங்க? கொல் சாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாகப்பட்டினத்தை என்ன சொல்லியிருக்காங்க? நிகாமா. இதெல்லாமே என்ன? கீழ்கடற்கரைகள். ஓகேங்களா? அப்புறம் காவேரி பூம்பட்டினத்தை கமாரா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் புதுச்சேரியை பொதுகே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் மரக்காணத்தை சோபட்மா. ஓகேவா? மரத்துல தான் என்ன பண்ணுவோம்? சோவாலாம் செய்வோம், சோஃபா சோஃபா செய்வோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட அதோட பேராவே இருக்கு. இது மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஓகேவா? மரக்காணத்தை சோபட்மா அப்படின்னும், மசூலிப்பட்டினத்தை மசூலியா அப்படின்னும் வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஹிப்பாகரட்டஸ் அப்படின்ற புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் ஒருத்தர் இருக்காரு. 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இதுக்கு முன்னாடி 5ஆம் நூற்றாண்டு நம்ம பார்த்தோமா? ஆமா பார்த்தோம். எப்ப பார்த்தோம்னா இந்த கிரேக்கர்கள் நம்ம கூட செஞ்ச அந்த வணிக தொடர்பு ஸ்டார்ட் பண்ண அந்த வருஷம் அது வந்து 5ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 1ஆம் நூற்றாண்டு பார்த்தோமா? பார்த்தோமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. 1ஆம் நூற்றாண்டு பார்த்தா, 2ஆம் நூற்றாண்டு பார்த்தோம். சரிங்களா? அது வந்து எந்தெந்த நூலுக்கு பார்த்திருப்போம்னு சொல்லி சொல்லுங்க. சரிங்களா? இவர் இந்திய மருத்துவ முறைகளையும் மருத்துவ வகைகளையும் கையாண்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு நம்ம யூஸ் பண்றோம்ல சமையலுக்கு, அந்த மிளகை இந்திய மருந்து அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? அடுத்தது பண்டைய தமிழகத்தின் பண்பாடுகள் பத்தின காலவரிசை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நாம மெயினா என்ன படிக்க போறோம்? சங்க காலத்தை பத்தி படிக்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சங்க காலத்துக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு லைட்டா பார்த்துட்டு நம்ம சங்க காலம் படிக்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பேலியோலித்திக் அப்படின்னு சொல்ற பழங்கற்காலம் வந்து இருந்திருக்கு. அதோட வருஷங்களை பார்த்துக்கோங்க. அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்ஸ், அதாவது கைக்கோடாரிகள் வச்சிருப்பாங்க. அப்புறம் வேட்டையாடுவாங்க. அந்த கோடாரிகள் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பாலிஷ்டா இல்லாம கரடு முரடா, அந்த மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப வெயிட்டா கரண்டு முரடா அப்படி வந்து இருக்கும். இதுலனா பழங்கற்காலத்துல. ஓகேங்களா? அதே இடைக்கற்காலம் அப்படின்ற மீசோலித்திக், அதுல வந்து என்ன பண்ணா மைக்ரோ டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. ஓகேவா? நுண்கருவிகள் வந்து வச்சிருந்திருப்பாங்க. தாவர உணவுகளை வந்து சேகரித்திருப்பாங்க. விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டை தான் ஆடி இருப்பாங்க இந்த மீசோலித்திக்ல. ஓகேவா? அதுவே நியோலித்திக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பாலிஷ்டு ஸ்டோன் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள் வந்து இருந்திருக்கும். விலங்குகளை வந்து இங்க பழக்கியிருப்பாங்க. நம்ம கூட வச்சு வளர்த்துற மாதிரி விலங்குகளை பழக்கியிருப்பாங்க. பிளஸ் பயிரிட்டு அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுலனா நியோலித்திக் ஏஜ்ல. ஓகேங்களா? அடுத்த அயன் ஏஜ். இந்த அயன் ஏஜ் தான் என்னப்பா நம்ம இப்ப படிக்க போற சங்கம் ஏஜும் இந்த அயன் ஏஜ்ல வரதுதான். ஓகேங்களா? இதுல வந்து என்ன மெகாலித்திக் பரியல்ஸ், அது வந்து அந்த கஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா கூட்டுத்தலைவர் உருவாதல் அப்படின்ற விஷயம் இருந்திருக்கும். அப்புறம் இரும்பின் பயன்பாடு தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ அடுத்தது நம்ம படிக்க போறது என்னது? சங்கம் ஏஜ். இதோட காலகட்டமா என்ன சொல்றாங்க? கிமு 300 முதல் கிபி 300 வரை வந்து சொல்றாங்க. சரிங்களா? சேர சோழ பாண்டியர்கள் வந்து அந்த சங்கம் ஏஜ்ல இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும். மன்னர்களின் வளர்ச்சி இருந்திருக்கும். அப்புறம் வீரர்களை வந்து வழிபடுதல் வந்து இருந்திருக்கும். இலக்கிய மரபு, அப்புறம் கடல்வழி வணிகம் இதெல்லாமே வந்து இருந்ததா வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து சங்கம் ஏஜ், அதாவது சங்க காலம். இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா படிப்போம். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா சங்கம் அப்படின்னாவே நம்மளுக்கு என்னப்பா தெரியும்? சங்கம் வச்சு என்ன பண்ணிருப்பாங்க? தமிழை வளர்த்திருப்பாங்க. அதுக்கு ஆதரவா யார் இருந்திருப்பாங்க? பாண்டிய மன்னர்கள் இருந்திருப்பாங்க. புலவர்கள் வந்து அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சங்கம் என்ற சொல் மதுரையில் பாண்டிய மன்னர்களின் அரச ஆதரவால் செழித்தோங்கிய கவிஞர்களின் சங்கத்தை வந்து குறிக்கிறது. ஓகேவா? எதை குறிக்குது இந்த சங்கம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது புலவர்கள் இயற்றிய கவிதைகள் சங்க இலக்கியம் அப்படின்னு படுது. இக்கவிதைகள் இயற்றப்பட்ட காலம் தான் என்னதுப்பா? சங்க காலம். ஓகேங்களா? சங்க காலம் எது நம்மளுக்கு தெரியும்? கிமு 3 முதல் கிபி 3 வரை. ஓகேவா? அப்புறம் தமிழகம் எப்படி அதோட பவுண்டரி எல்லைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் அடுத்து கொடுத்திருக்காங்க. தமிழகம் வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை விரிந்திருந்ததா வந்து சொல்றாங்க. அதே இந்த சங்கம் ஏஜோட
காலம் என்னவா இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும், இரும்பு காலம் இப்பதான் படிச்சோம். அதே அவங்களோட கலாச்சாரம் என்னவா இருந்திருக்கு, மெகாலத்திக். ஓகேவா, பெரிய பெருங்கற்காலம். ஓகேவா, அந்த மாதிரி இருந்திருக்கு. அடுத்தது பாலிட்டி அப்படின்ற அரசியல் முறை எப்படி இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா முடியாட்சியா வந்து இருந்திருக்கும். சரிங்களா. அப்புறம் ஆட்சி செய்த வம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா சொல்லணும்னா சேர சோழ பாண்டியர்களை சொல்லணும். அது இல்லாம நிறைய குறுநில மன்னர்களும் வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா. அடுத்து முச்சங்கங்கள் அதை பத்தி வந்து சொல்றாங்க. ஓகேவா, இப்ப தங்கம் வச்சு வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம்ல, சொல்றோம்ல, அந்த சங்கம் அப்ப எங்கெங்க வச்சாங்க அப்படின்றதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா, முதற் சங்கம் அப்படின்றது தென் மதுரையில வந்து வச்சிருப்பாங்க. அதோட ரூலர்ஸ் அப்ப எந்த அரசரோட காலகட்டம், எந்த அரசர் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. ஓகேங்களா. அடுத்தது இந்த இடைச்சங்கம் அப்படின்றது மேல பார்த்தோம் தென்மதுரை, இடைச்சங்கம் அப்படின்றது என்ன பார்க்கிறோம், கபடாபுரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல யாரு மன்னர் யார் இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வேண்டாட்செழியன் முதல் முனைத்திருமாறன் வரை இருந்திருப்பாங்க. அடுத்தது கடைச்சங்கம். ஓகேவா, இதுல வந்து என்ன இன்றைய மதுரை. ஓகேவா, இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முடைத்திரு மாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை இருந்திருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது இந்த மூவேந்தர் பத்தின விஷயங்கள் தான் படிக்க போறோம். சரிங்களா. இப்ப சேர சோழ பாண்டியர் 3 பேர்த்தையும் வந்து இங்க படிப்போம். அவங்களோட எல்லா விஷயமும் கிட்டத்தட்ட சேமா வந்து வரும். ஓகேவா, அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு ஈஸியா அந்த இடத்துல படிப்போம். என்ன மேம் ஷார்ட்கட் சொல்றேன்னு சொன்னீங்க, ஒண்ணுமே சொல்லி ஒரு 2 இடத்துல ஏதோ ஒன்று சொன்னீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இங்க இருந்து நம்ம நிறைய ஷார்ட்கட்டோட பார்ப்போம். அதெல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். சரிங்களா. இங்க இருந்து பார்க்கலாம். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா முப்பெரும் மன்னர்கள். இதுல சங்க காலத்துல மூவேந்தர்கள் இருந்திருந்தாங்க நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, அதுல வேந்தர் அப்படின்ற சொல் வந்து யாரை குறிக்குதுன்னா சேர சோழ பாண்டியர்களை குறிக்கிற வார்த்தை தான் என்னன்னா வேந்தர்கள். ஓகேவா. அடுத்தது கீழே என்னன்னா ஃபர்ஸ்ட் சேரர்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ இங்கதான் என்ன பண்ண போறோம், நம்மளோட ஷார்ட்கட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, சேரர்கள் அப்படின்னா நம்ம என்ன கற்பனை பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இதை படிச்சிருவோம். ஓகேவா, படிச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொருக்கா நான் ஷார்ட்கட்டோட சொல்றேன், அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. சரிங்களா. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அசோகரோட கல்வெட்டுல சேரர்களுக்கு என்ன பேர் சொல்லியிருப்பாங்கன்னா கேரளபுத்திரன்ற பேரு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அவர்கள் தமிழ்நாட்டின் இங்க அப்படின்னு பார்த்தா கேரளான்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. அப்ப மத்திய மற்றும் அதாவது தமிழ்நாட்டோட நடுல இருக்க பிளேஸ் மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார் இந்த பகுதிகளை ஆண்டிருப்பாங்க. கேரளானா கேரளா சம்பந்தமான 3 பிளேஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்கோங்க. எதாவது வருது, திருவிதாங்கூர், கொச்சி, மலபார் வந்து வருது. ஓகேவா. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டின் மத்திய பகுதியை ஆட்சி செஞ்சவங்க தான் யாரு, இந்த சேரர்கள். ஓகேவா, சேரர்களின் தலைநகர் என்ன சொல்றாங்க, வஞ்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த வஞ்சி அப்படின்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டின் கரூரா இருந்திருக்கலாம், இல்லைன்னா கேரளாவில் உள்ள திருவஞ்சி களமாகவும் இருந்திருக்கலாம். அதுதான் வந்து இந்த வஞ்சியை வந்து சொல்றாங்க. சரிங்களா. அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. அப்புறம் முசிறி நம்ம ஏற்கனவே பார்த்தது இந்தியாவின் முதல் பேரங்காடி. ஓகேவா, அது முசிறி மற்றும் தொண்டி என்ன சொல்றாங்க துறைமுகங்களா வந்து சொல்றாங்க, துறைமுக நகரங்களா வந்து சொல்றாங்க. அப்புறம் இவங்க சூடின பூ என்னன்னு பாத்தீங்கன்னா பனை மரத்தின் பூக்கள் வந்து இவங்க சூடி இருக்காங்க, மாலையா அணிஞ்சிருக்காதான் வந்து சொல்றாங்க. சரிங்களா. சேரர்களுக்கு இன்னும் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சேரர்களோட சின்னம் அது வந்து வில் அம்பு வந்து கொடுத்திருக்காங்க. 1810 இவங்களை பத்தின செய்திகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் சேரன் செங்குட்டுவன் நம்மளுக்கு தெரியும், சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகளோட அண்ணன் யார்னா சேரன் செங்குட்டுவன். இவர் தான் பத்தினி வழிபாடு அதை வந்து இங்க தொடங்கியிருப்பாரு, கண்ணகிக்கு கோயில் கட்டியிருப்பாரு. ஓகேவா. அடுத்தது அடுத்தது நம்ம படிச்சா அந்த சேரன் அதாவது இளங்கோவடிகள் பத்தி தான் சொல்றாங்க. சேரன் செங்குட்டுவனின் இளைய சகோதரர், சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் இளைய சகோதரர், அதனாலதான் பேர் என்ன இளங்கோ அப்படின்னு சொல்லி இருக்கு. கோனா என்ன அரசர்னு அர்த்தம். ஓகேவா, இளைய அரசர் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா. இப்ப இதுல இருக்க இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். ஓகே, சேரர் அப்படின்னா வந்து நம்ம என்னப்பா ஞாபகம் வச்சுக்கலாம், சேருன்னே ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. மெயின் இதுல வந்து அரசர்கள் இம்பார்ட்டன்டான அரசர்னு ஒரு 4-5 பேர் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் இங்க நம்மளுக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க, சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு. குட்டி குட்டி பசங்க தான் என்ன சேர்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்கலாம். குட்டி பசங்க ஜாலியா சேர்ல விளையாடுவாங்க. பேரண்ட்ஸ்க்கு எப்படிப்பா இருக்கும், ரொம்ப பதட்டமா இருக்கும். 1810 சேரர் அப்படின்னாவே வந்து சேரன் அப்படின்னா குட்டி அப்படின்னு ஞாபகம் வந்து செங்குட்டுவன். ஓகேவா. அப்ப பதட்டமா இருக்கும் ஞாபகம் வந்துக்கணும் 1810. ஓகேவா. அடுத்தது சேர என்னப்பா பண்றாங்க, மூஞ்சி தொண்டை எல்லாத்தையும் ஆக்கிட்டு வந்துடுறாங்க நான் வச்சுக்கலாம். முசிறி தொண்டி அது ரெண்டு என்னது துறைமுக நகரங்கள். அப்போ அப்படிலாம் மூஞ்சிலாம் ஆக்கிட்டு வந்தா சேர நாம என்னப்பா பண்ணுவோம், கொஞ்சுவோமா, இல்ல நம்ம திட்டுவோம் இல்லையா, வஞ்சுவோம், வஞ்சறது அப்படின்னு சொல்லுவாங்க, திட்டுறது. அப்ப வஞ்சி தான் என்னது இவங்களோட தலைநகர். ஓகேவா. இப்ப சேரர்களோட இந்த விஷயங்களை அப்படியே சேர்த்து படிச்சுக்கோங்க. செங்குட்டுவன். ஓகேவா. அப்புறம் பதற்றமா இருக்கு 1810. ஓகேவா. அடுத்தது மூஞ்சி தொண்டை எல்லாத்துலயும் சேர் ஆயிட்டு வரும், அப்ப முசிறி தொண்டி நாம திட்டுவோம், வஞ்சி இதெல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா. இப்ப அடுத்தது என்னன்னு பார்ப்போம்.
அடுத்து என்னன்னா நாம சொன்ன அந்த ஃபேமஸான சேர அரசர்கள் பத்தி தான் சில அரசர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம இங்க என்ன படிச்சோம்? சேரன் செங்குட்டுவன் படிச்சோமா? அவர் இங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாம இன்னும் சிலர் கொடுத்துருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரல் இரும்புரையை வந்து சொல்லியிருக்காங்க. இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் வந்து சொல்லியிருக்காங்க. உதயன் சேரலாதன் அவங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே சேரலாதன் சேரலாதன் வந்துருச்சு. அப்ப சேர அரசர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சேரல் இரும்புறையில முன்னாடி சேரல் வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து சோழ மன்னர்கள். சோளம்னா இங்க நம்ம என்ன ஷார்ட்கட் நம்ம வச்சுக்க போறோம்னா சோளம் பயிர் இருக்குல்ல சோளம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப சோழ மன்னர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்துல சோழ அரசு வேங்கட மலைகள் வரை விரிந்திருந்ததா வந்து சொல்றாங்க. அப்ப இவங்க ஆட்சி செஞ்ச பகுதி எது? காவிரி கழிமுக பகுதிகளை தான் வந்து இவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. இவங்களோட எல்லை எது வரைக்கும் இருந்திருக்கு? வேங்கட மலைகள் வரை விரிந்திருந்திருக்கு. இவங்க ஆட்சி செஞ்ச பகுதி காவிரி கழிமுக பகுதி. ஓகேங்களா? இப்பகுதி பின்னர் சோழ மண்டலம் அப்படின்னும் அறியப்பட்டதா சொல்றாங்க. இவங்களோட தலைநகர் என்னன்னு பாத்தீங்கன்னா உறையூர், புகார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்களோட சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா புலி. ஓகேவா? அடுத்தது மாலை என்னன்னா அத்தி மாலை. ஓகேவா? இதெல்லாமே வந்து இருக்கு. கீழே கரிகால வளவன் சோழ அரசர் பத்தின சிறப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த சில விஷயங்களை நம்ம ஷார்ட்கட் போட்டு நான் வச்சுக்கோ. சோளம் அப்படின்னு பார்த்தோமா? சோளம் விதைக்கிறோம், கடையில இருந்து வாங்கிட்டு வரோம், கவர்ல போட்டு கொடுத்துடுறாங்க நமக்கு. அப்ப அது ஒரு உரையில போட்டு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். உறையூர். ஓகேவா? இங்க வந்து அந்த சோளத்தை பாக்குறோம், கொஞ்சம் சரியா இல்லைன்னு நான் வச்சோம். அப்ப மறுபடியும் நம்ம போய் புகார் பண்றோம் அவங்க கிட்டன்னு நான் வச்சுக்கலாம். புகாரும் வந்து இதுல இருக்கு. ஓகேவா? சோளம்லாம் விதைச்சிட்டோம். ஓகேங்களா? விதைச்சிட்டு அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோம். காட்டுக்கு ஒரு நாள் புலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோம். ஏன்னா புலி தான் இவங்களோட சின்னம். ஓகேங்களா? அப்படி சும்மா சோளம் நம்ம சாப்பிட்ற அந்த சோளம் மக்காச்சோளமோ இல்ல ஆடு மாடுக்கு ஒரு சோளம் கொடுப்பாங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோளமோ ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள் மறக்காது. சரிங்களா? அடுத்து கரிகால வளவன் பத்தி பார்க்கலாம். கரிகால வளவன் நம்மளுக்கு என்ன தெரியும்? அவர் வந்து தரிசு நிலத்தை விளைநிலமா மாத்திருப்பாரு, கல்லணையை கட்டியிருப்பாரு. தெரியுமா? சோ அதைத்தான் வந்து இங்க டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. காடுகளை வந்து விவசாய நிலங்களாக மாற்றியிருப்பாரு. காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியிருப்பாரு. கல்லணையை கட்டின போது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 69,000 ஏக்கர் நிலம் வந்து பாசனம் பெற்றிருக்கு. அதையும் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் கரிகால வளவனுக்கு இன்னொரு சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணி பரந்தலை போர். ஓகேங்களா? அந்த வெண்ணி அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு போர் பண்ணிருப்பாங்க. யார் கூட பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 வேறு தலைவர்கள் பிளஸ் அங்க இன்னும் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா இவரு சோழர் இல்லையா, ஆப்போசிட்ல இருக்க சேரர் பாண்டியரும் வந்து அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாத்தையும் வந்து அவரு தோக்கடிச்சிருப்பாரு. ஓகேவா? இப்ப இவருதான் இதை பண்ணாரு, இது இவங்க கூட எல்லாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? கரிகால வளவன் அப்படின்னா கரி கால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு கால் கருப்பா இருந்துச்சு, கருகிருச்சு அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்கலாம். ஏன் கருகுச்சு? வெந்நீர் பரந்தலை போர் தானே பாக்குறோம், அதனால வெந்நீர் பட்டுருச்சுன்னு நான் வச்சுப்போம். வெண்ணி போர் யாரு? கரிகாலன் அவருக்கு. ஓகேங்களா? கால்னா எப்படிப்பா இருக்கும்? ரெண்டு கால் இருக்கும். அப்ப 11 மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 11 வேளிர் கூட எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. இவரு சோழர் அப்படின்னா கண்டிப்பா ஆப்போசிட்ல இருக்கா சேரர் பாண்டியரோட தான் சண்டை போட்டிருப்பாரு. ஓகேவா? இப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சா? கரிகால் அப்படின்னா வெண்ணி அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். 11 ஞாபகம் வந்துடணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல சேரர் பாண்டியர் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? இவங்களுக்கு இவங்க யூஸ் பண்ண அந்த காயின் வந்து எப்படி இருந்திருக்கு? செப்புல சதுரத்துல வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்புறம் இவங்களோட அந்த காட்டுக்கு புலி வந்துருச்சுன்னு வேற பார்த்தோமே. அப்ப இவங்களோட சின்னம் வந்து புலியா இருக்கு. சோ புலி யானை மற்றும் பின்புறத்துல புனித சின்னங்களும் கொண்டு அவங்களோட காயின்ஸ் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? இப்ப சோழர்ல சிறப்பா இருக்க யாரு மன்னர்கள் யாரு அப்படின்றத பாக்குறோம். இளஞ்செட்டி சென்னி, அப்புறம் கரிகால வளவன் இப்ப நம்ம பார்த்தாலும் அவர் தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து கோச்செங்கணன் அப்படின்றவரும், கிள்ளி வளவன், அப்புறம் பெருநர் கிள்ளி அப்படின்ற ஃபேமஸான சோழ அரசர்களை பத்தி கொடுக்குறாங்க. அடுத்தது யாரை பத்தி படிக்க போறோம்னா பாண்டியர்கள் பத்தி படிக்க போறோம். பாண்டியர்கள் பத்தி நிறைய விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும்பா. முத்து எடுத்திருப்பாங்க, கடல்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதைத்தான் வந்து இங்க படிக்க போறோம். சரிங்களா? பாண்டியர்கள் வந்து என்ன சொல்றாங்க? இன்றைய தென் தமிழகத்தை ஆண்டவங்க. மதுரை அப்படின்ற பிளேஸ் மட்டும் இல்ல, தென் தமிழகம் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஆண்டிருக்காங்க. ஓகேங்களா? பாண்டிய மன்னர்கள் வந்து தமிழ் புலவர்களை அறிஞர்களை ஆதரிச்சிருக்காங்க. அதான் நம்ம மேல பார்த்தோம், சங்கம் அப்படின்ற இடத்துல பார்த்தோம். ஓகேங்களா? இவங்களோட தலைநகர் என்ன? மதுரை. ஈஸியா போயிடுச்சு நமக்கு. ஓகேவா? அடுத்து துறைமுகம் என்ன? கொற்கை. ஓகேவா? இவங்க வந்து முத்து தானே எடுப்பாங்க, முத்து எடுத்து கையில கொடுக்குறாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். கையின்னு வரணும்னு நாம வச்சுக்கலாம். கொற்கை. ஓகேவா? அடுத்து பாண்டியர்களோட சின்னமா என்ன இருந்திருக்கு? மீன் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? கடல் தானப்பா,
முத்து தானே எடுக்கிறாங்க. அப்ப முத்து கூட என்ன இருந்திருக்கும், மீனும் இருந்திருக்கும் நான் வச்சுப்போம். ஸோ இரட்டை மீன் தான் வந்து என்னது இவங்களோட சின்னமா இருக்கு. அப்புறம் இவங்க என்ன மாதிரியான மாலை சுடியிருக்காங்கன்னா வேப்பம்பூ மாலை வந்து சுடியிருக்காங்க. ஓகேங்களா. பாண்டிய நாடு எதுக்கு ஃபேமஸ், முத்து வேட்டைக்கு பெயர் பெற்றது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்ப அங்க கரிகால வளவன் பார்த்தோம், 11ன்னு பார்த்தோம், வெண்ணிப்போர்னு பார்த்தோம். அந்த மாதிரி இங்க ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடுஞ்செழியன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவரு தலையணங்கணத்துல சேர சோழர் மற்றும் 5 வேலி தலைவர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்தவர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெடுஞ்செழியன். ஓகேவா. நெடுஞ்செழியன் அப்படின்னா நெடுநாளா நம்மளுக்கு சளி இருக்கு, அப்ப என்னப்பா பண்ணோம், தலைக்கு தண்ணிலாம் ஊத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சும்மா கற்பனை பண்ணிப்போம். நெடுஞ்செழியன் இருக்கு, தலைன்ற ஆரம்பிக்கிற ஒரு போர் இவருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்போம். தலையணங்கணத்து. ஓகே. அந்த போர்ல சரி இவர் வந்து பாண்டியர் அப்படின்னா ஆப்போசிட்ல சேர சோழர் தான் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. 5 நாளைக்கு வெயிட் பண்ணும், அந்த சளியெல்லாம் கொஞ்சம் சரியானதும் தலை குளிச்சுக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க ஞாபகம் வச்சுப்போம். 5 வேலி தலைவர்களோட கூட்டுப்படையை என்ன பண்ணியிருக்காரு இவரு, தோற்கடிச்சிருக்காரு. சரிங்களா. ஏற்கனவே கொற்கை முத்தெடுத்து கையில கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். கொற்கையின் அதிபதி என்றும் போற்றப்பட்டவர் யார் தான், இந்த நெடுஞ்செழியன் தான். தலையணங்கணத்து போர்ல வென்ற நெடுஞ்செழியன் தான். அடுத்து மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டுல கூடவும் என்ன பண்ணியிருக்காங்க, நெடுஞ்செழியன் பத்தின குறிப்புகள் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மேல பார்த்த விஷயத்தை தான் இங்க டேபிள் ஃபார்மெட்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சேரருக்கு என்ன பனம்பூ பார்த்தோம். ஓகேவா. அடுத்தது என்னன்னா துறைமுகம், மூஞ்சு தொண்டைன்னு பார்த்தோமா, முசிறி தொண்டி கொடுத்துருக்காங்க. திட்டுவோன்னு பார்த்தோமா வஞ்சி, ஆனா வஞ்சி கரூர் வந்து தலைநகரா கொடுத்துருக்காங்க. சின்னம் என்ன, ஆரோ, அதாவது பவன் ஆரோ வந்து சொல்றாங்க, வில் மற்றும் அம்பு. சரிங்களா. அப்புறம் டைட்டில் நாம வந்து இப்ப ஏற்கனவே சில ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அவங்க எல்லா பேருக்கும் பின்னாடி ஒரு பேர் இருந்துச்சுலப்பா, அதான் அவங்களோட டைட்டில். சரிங்களா. என்னென்ன பாருங்க. இதுல நம்ம வந்து என்னன்னா இந்த குட்டுவன் பார்த்தோமா, சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்புறம் இரும்பொறை, சேரல் இரும்பொறைன்னு பார்த்தோமா. ஸோ அவங்க பேரோட கடைசியில இருக்கிறது எல்லாமே என்ன பட்ட பெயர்கள். ஓகேவா. இங்க இன்னும் 2 பட்ட பேர் சேர்த்தி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஆதவன், வானவன், அப்புறம் குட்டுவன், இரும்பொறை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து சோழர் பத்தின விஷயம் தான். ஸோ சோழர் பத்தின விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட மலர் பூ வந்து, அதாவது மாலை, என்ன மலர் மாலை அப்படின்னா ஆத்தி மலர் மாலை. ஓகேங்களா. அடுத்தது துறைமுகம், என்னன்னா சோளம் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், செல்லாம் புகார் பண்ணுவோம், புகார். ஓகேங்களா. அடுத்தது சோளத்தை இதுல வாங்கிட்டு வரோம், ஒரு கவர்ல வாங்கிட்டு வரோம், உறையூர், புகார். ஓகேங்களா. அடுத்தது காட்டுக்கு சம்டைம் புலி வந்துடும், சிம்பிள் என்ன இவங்களுக்கு புலி. ஓகேவா. அடுத்தது இதே மாதிரி தான் அங்க பார்த்த மாதிரி பட்டம், என்னென்ன பட்டம் இவங்களுக்கு இருக்கு, சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் அப்படின்ற பட்டங்கள் வந்து இருக்கு. அடுத்தது பாண்டியர்கள் பத்தி சொல்றாங்க. பாண்டியர்கள் வேப்பம்பூவை வந்து அணிஞ்சிருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். கொற்கைன்னு பார்த்தோமா, சோ கொற்கை தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க துறைமுகமா. மதுரை வந்து தலைநகரா கொடுத்துருக்காங்க. இரட்டை மீனும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அது இல்லாம மாறன், வழுதி, செழியன், தென்னர் இதெல்லாமே வந்து இவங்களோட பட்டங்களா வந்து சொல்றாங்க. அடுத்த அரசு சின்னங்கள் அப்படின்ற சில விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. செங்கோல், நம்ம இப்ப கேள்விப்பட்டிருக்கோம்ப்பா நிறைய இடத்துல செங்கோல் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு அரசு சின்னமாவும், முரச தெய்வமாவே வழிபடுவாங்க முரச. ஸோ முரசுமே ஒரு அரசு சின்னமாவும், வெண்கொடை இதெல்லாமே வந்து அரசு சின்னங்களா வந்து சொல்றாங்க. சரிங்களா. அப்புறம் கீழே தகவல் பேழை அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இது 6th புக்ல இருக்க விஷயம் தான்ப்பா. என்னன்னு பாருங்க. சோழ நாடு எதற்கு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழ நாடு சோறுடைத்தது அப்படின்றாங்க. பாண்டிய நாடு முத்துக்கு ஃபேமஸ், முத்துடைத்தது. சேர நாடு வேலம் உடைத்தது. தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தொண்டை தொண்டைக்குள்ளேயே என்ன பண்றாங்க, சான்றோர்கள் பேசுறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோம். தொண்டை நாடு சான்றோருக்கு, பாண்டியருக்கு முத்து நம்மளுக்கு நல்லா தெரியும். சேர நாடு வலிமை. ஓகேவா. வலிமை ஞாபகம் வச்சுக்கலாம். வேலம், வேலம்னா என்ன, யானையை வந்து குறிக்கிற சொல். ஓகேங்களா. சோழ நாடு சோறுடைத்தது, சோளம்னா உணவு தானேப்பா, சோறுனே வந்திருக்கு, நம்ம சோறு உடைத்ததுன்னு ஞாபகம் வச்சுப்போம். ஓகேவா. இது ஷார்ட்கட் தான். ஓகே. ஷார்ட்கட் சொல்லன்னு சொல்லக்கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆட்சி முறைகள் பத்தி படிக்க போறோம். சரிங்களா. அரசாட்சி அப்படின்னா பரம்பரையா இருந்திருக்கு, அப்பாக்கு அப்புறம் அவங்க பையன் ஆட்சி ஆள்றது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா. வர ராஜா கோ அப்படின்ற அழைக்கப்பட்டிருக்காங்க அரசர்கள். இன்னும் சில வார்த்தைகளும் அரசருக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா வேந்தன், பூன், மன்னன், கொற்றவன், இறைவன் இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து முடிச்சூட்டு விழா, அந்த விழா இப்ப வந்து இவர அப்பால இருந்து பையனுக்கு அந்த அரசாட்சி போகுது அப்படின்னா ஒரு விழா நடத்துவாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா அரசு கட்டில் ஏறுதல் இல்லைன்னா முடிச்சூட்டு விழா அப்படின்ற பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் பட்டத்து இளவரசன் யாரு, பட்டத்து இளவரசன் அப்படின்றது இருப்பாங்கல்ல இளவரசர்கள், அடுத்தது ராஜாவாக போறவங்க, அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா கோமுகன் அப்படின்ற பேர் வந்து கொடுக்குறாங்க. இல்லைன்னா நம்ம பார்த்தோம்ல சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள், இளங்கோ அப்படின்னா தம்பி, தம்பிமார்களை சொல்ற
வார்த்தையா வந்து இருக்கு இளங்கோ. அடுத்து இளஞ்செழியன், அடுத்து இளஞ்சேரல் அப்படிலாம் வந்து அழைக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து அரசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தினம் தினம் அவை வந்து கூடுதலப்ப அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா நாளவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க தகராறுலாம் தீர்த்து வைக்கிறதாவும் சொல்றாங்க. ஓகேவா. அப்புறம் நிலவரி தான் வந்து என்னவா இருந்திருக்கு, முக்கிய வருவாயா வந்து இருந்திருக்கு. அப்புறம் இறை அப்படின்னும் வந்து அழைக்கப்பட்டிருக்கு. எதுனா வரியை வந்து இறை அப்படின்னும் வந்து சொல்லி அந்த பேர்ல வந்து வசூலிச்சிருக்காங்க. அரசு அரசு வந்து என்ன பண்ணுது, வரிகள் மற்றும் கட்டணங்கள், அப்புறம் திரைகள் மற்றும் அபராதங்கள் இதெல்லாமே வந்து அரசாங்கமே வந்து என்ன பண்ணிருக்கு, வசூலிச்சிருக்கு. ஓகேவா. அப்புறம் அரசரின் அவையை வந்து என்ன சொல்றாங்க, அரசவைன்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் உட்கார்ற அந்த பிளேஸ் என்ன சொல்றாங்க, அரியணை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அரசருக்கு ஒரு 5 கடமை இருக்கிறதா மென்ஷன் பண்றாங்கப்பா. இப்போ ஒரு அரசர் அப்படின்னா கண்டிப்பா இந்த 5 விஷயத்த நீங்க பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன 5 விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்றலை ஊக்குவிக்கிறது. ஓகேங்களா. சடங்குகளை செய்யறது, பரிசுகளை வழங்குதல், அப்புறம் வந்து மக்களை பாதுகாத்தல், அப்புறம் குற்றவாளிகளை தண்டித்தல். இந்த மாதிரியான ஒரு 5 விஷயம் வந்து அரசருக்கு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்த அரசருக்கு இன்னும் என்ன சொல்றாங்க பாருங்க, ஐம்பெருங்குழு மற்றும் எண்பாயிரம் வந்து உதவி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஐம்பெருங்குழு என்னென்ன, எண்பாயிரம் என்னென்ன, இது எல்லாமே நம்ம எங்க படிச்சிருப்போம், 9th தமிழ் புக்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா. நீங்க அது கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஐம்பெருங்குழுவையும் எண்பாயிரத்தையும். சரியா. அடுத்து ராணுவம் பத்தின விஷயம். ஓகேவா. 4 வகை ராணுவ படைகள் வந்து இருந்திருக்கு அவங்க கிட்ட. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை வந்து சொல்றாங்க. படைன்ற பேர்ல தான் அழைச்சிருக்காங்க. அப்புறம் ஆயுதங்கள் வைக்கப்பட்ட அந்த இடத்தை வந்து என்னன்ற பேர்ல அழைச்சிருக்காங்கன்னா படைக்கொட்டில். அங்க வந்து ஆயுதத்தை என்ன பண்ணிருக்கோம், கொட்டி வச்சிருக்கோம் நான் வச்சுக்கலாம். படைக்கொட்டில்னு அந்த ஆயுதம் வைக்கிற இடத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் தலைவன் என்ன பேரு, படைத்தலைவன்ற பேர்லயே வந்து சொல்லியிருக்காங்க. முக்கிய ஆயுதங்களா எது எது சொல்றாங்கன்னா, வாள், கேடயம், தோமரம் அப்படின்ற ஒண்ணு சொல்றாங்க. தோமரம்னா அது ஒரு ஈட்டி டைப்ல ஒரு ஒரு பொருள்பா. அது இங்க இருந்து தூரமா இருக்க ஒருத்தங்களை வந்து பாயிண்ட் பண்ணி அவங்கள வந்து அடிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் என்னது, அந்த தோமரம். ஓகேங்களா. ஈட்டிகள், வில் மற்றும் அம்புகள் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து போர் முரசு வந்து இருக்குல்ல, அதை வந்து தெய்வமா வந்து வழிபட்டிருக்காங்க. இதை நம்ம முன்னாடியே வந்து சொன்னோம். சரிங்களா. அடுத்து சட்டம் மற்றும் நீதியை பத்தி சொல்றாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, கடைசி அந்த மேல்முறையீடு அப்பீல் அது வந்து யார்கிட்ட தான் இருக்கும்னா, ராஜாட்ட தான் இருக்கும். ஓகேவா. தலைநகர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைநகர்ல இருக்க நீதிமன்றத்தை அவை அப்படின்றாங்க. கிராமங்கள்ல இருக்க நீதி வழங்குற இடத்தை வந்து மன்றம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து வந்து தண்டனை வந்து கடுமையா தான் அந்த டைம்ல வந்து கொடுத்துருக்காங்க. தூக்கு தண்டனை வரைக்குமே வந்து கொடுத்ததா வந்து சொல்றாங்க. ஓகேவா. இப்போ உள்ளூர் நிர்வாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அலகுகள். ஓகேவா. அது வந்து எப்படி இருந்துக்குன்னா, அந்த கடைசியா இருக்க அந்த சின்ன நிர்வாக அழகா வந்து கிராமத்தை வந்து சொல்றாங்க. ஓகேவா. அதே வந்து முதல்ல என்ன இருக்குன்னா, மண்டலம் வந்து இருக்கு. மண்டலத்துல இருந்து நாடாகவும், நாடுல இருந்து குர்ரம் அப்படின்றதும், அப்புறம் அங்க இருந்து கிராமமாகவும் வந்து சொல்றாங்க. பேரூர்னா பெரிய ஊர்ப்பா, அந்த பேர்லயே இருக்கு. அதே மாதிரி சீரூர்னா சிறிய ஊரை சொல்றாங்க. மூதூர் அப்படின்னா பழைய ஊரை வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பட்டினம், காவிரி பூம்பட்டினம் அதெல்லாம் என்னப்பா, கடற்கரை நகரம். ஓகேங்களா. புகார் அதெல்லாம் என்னப்பா, நம்ம பார்த்தோமே துறைமுக நகரங்கள். ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெண்களின் நிலை அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு அதை பத்தி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. கற்பு அப்படின்னா பெண்களை வந்து உயர்ந்த குணமா வந்து கருதப்படுறது. ஓகேங்களா. கற்புன்றதா என்ன, உயர்ந்ததா வந்து பெண்கள் அந்த டைம்ல கருதி இருக்காங்க. கற்பை வந்து முல்லைப்பூக்கும் வந்து ஒப்பிட்டு சொல்றதாவும் வந்து செய்திகள் இருக்கு. சரிங்களா. அப்புறம் இப்ப கூட இந்த காலகட்டத்துல கூட அந்த விஷயங்கள் வந்து நடக்கிறது இல்ல. ஆனா அப்பவே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மகனுக்கும் மகளுக்கும் சொத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சமபங்கா வந்து பிரிச்சு கொடுத்தது வந்து இருந்திருக்கு அந்த டைம்ல. ஓகேவா. அப்புறம் சங்ககால பெண் புலவர்களை வந்து சில பேர்த்த வந்து இங்க கொடுத்திருக்காங்க. யார் யாருன்னா, ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினார், அப்புறம் ஆதி மந்தையார், பொன்முடியார் இவங்க எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்ப பாணர் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் என்னப்பா பண்ணியிருக்காங்க, நடனம் வந்து நடன கலைஞர்களா வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் புலவராகவும் அரச பெண்கள் என எல்லா மாதிரியும் வந்து இருந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து இலக்கியங்களை சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்புறம் வெண்ணி குயத்தியார் அப்படின்றவங்கள வெண்ணி கிராமத்தை சேர்ந்த கவிதாயினி அப்படின்றவங்கள வந்து அடையாளம் காட்டுற ஒரு பேர் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. அந்த ஊர் பேரை வச்சு அவங்க வந்து ஒரு பேர் வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து புலவர்களா வந்து உம் நூல்களை வந்து இயற்றியிருக்காங்க. சரிங்களா. அப்புறம் உப்பு விக்கும் பெண்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உமனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோஷியல் ஃபார்மேஷன் இன் தமிழ் எக்கோசோன்ஸ். ஓகேங்களா. நேம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டாம். என்னன்னா, இந்த திணை கான்செப்ட் பத்தி தான் வந்து சொல்றாங்க. ஐந்திணை நம்மளுக்கு நல்லா தெரியும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. சரிங்களா. அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பாருங்க, மருதம்னா
வயலும் வயல் சார்ந்த பகுதி நம்மளுக்கு தெரியும். ஸோ அங்கே என்ன நல்லா விளையுதுன்னா நெல்லும் கரும்பு விளையுது. நல்லா விளையிற இடம், வளமான நிலம் அப்படின்றனால அதுக்கு என்ன பேரு, மென்புலம் அப்படின்ற பேரு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே நெய்தல் நிலப்பரப்பு நீங்களாக, ஓகேவா, ஏற்கனவே மருதத்தை சொல்லிட்டாங்க, அதுவும் இல்ல, அப்புறம் நெய்தலும் இல்லாம மீதி 3 பிளேசஸ் இருக்கலாம். அத எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க, வன்புலம், அதாவது கடின நிலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? மேல நெல்லும் கரும்பு விளைஞ்சது, இங்க என்ன விளையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பருப்புகளும் அப்புறம் உலர் தானியங்களும் வந்து விளையறதா சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த டேபிள் நம்ம நிறைய சின்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிச்சிருப்போம், நல்லா தெரியும் நமக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்தது. மலைன்னா என்ன பண்ணுவாங்க, அங்க வேட்டையாடுவாங்க. அங்க இருக்க மக்களை என்னன்னு சொல்லுவாங்க, குறவர் குறத்தியர்னு சொல்லுவாங்க. அவங்க முதன்மை கடவுளா யாரை கும்பிடுவாங்க, முருகரை தான் கும்பிடுவாங்க. சரிங்களா? அடுத்து முல்லை நிலம். முல்லை நிலம் அப்படின்னா மேல மலை பார்த்தோம், அடுத்து காடும் காடு சார்ந்தது. ஓகேவா? காட்டுல வந்து என்னப்பா பண்ணுவாங்க, ஆணிரைகளை மேய்ப்பாங்க. ஆடு மாடு மேய்க்கிறது தான் தொழிலா இருக்கும். அப்படி மேய்க்கிற மக்களோட பேர் என்ன, ஆயர் ஆட்சியர். ஓகேங்களா? அவங்க வழிபடுற கடவுள் என்னது, மாயோன். இது எப்படி நாம வச்சுக்கலாம், முருகர் வந்து முதன்மை கடவுள்னு கீழே ஒரு லைனே வந்து படிப்போம். அதனால முதல்ல வர்றது முருகர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டுல வந்து திடீர்னு மாயமாயிருவோம், காணாம போயிருவோம், காடு பெருசா இருக்குல்ல, தொலைஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி. முல்லை காடும் காடு சார்ந்ததுக்கு யாரு கடவுள், மாயோன் அப்படின்ற ஒரு கடவுள். சரிங்களா? அதே மருதம், ஓகேங்களா, மருதம்னா வயலும் வயல் சார்ந்ததுன்னு தெரியும், வேளாண்மை நடக்கும்னு தெரியும். அது செய்யறவங்க பேர் என்ன, உழவர் உலத்தியர்னு தெரியும். ஓகேவா? மழை வரணும்னு யாரைத்தான் வேண்டுவோம், நம்ம இந்திர கடவுளை தான் வேண்டுவோம். ஓகேவா? அதனால இவங்களுக்கு இந்திரன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்தது தெரியும், மீன் பிடிக்கிறதும் உப்பு உற்பத்தி செய்யறதும் வந்து அங்க தொழிலா இருக்கும். ஓகேவா? அங்க இருக்க பீப்புள் பேரு என்னன்னா பரதர் பரத்தியர், நுளத்தியர் அப்படின்ற பேரும் வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்தது அங்க என்ன பேரு கடவுளுக்குன்னு பார்த்தா வருணன். ஓகேவா? கடலுக்கு போனவங்க எப்ப வருவாங்க, அந்த மாதிரி ஒரு சாங் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். தனுஷ் மூவில ஒரு சாங் கூட பார்ப்போம், எப்ப வர ராசாவா அப்படி ஒரு சாங். கடலுக்குள்ள போனவங்க என்ன பண்ணும், வரணும். அப்ப கடவுள் பேரே என்ன வச்சுட்டாங்க, வருணன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. சரியா? அடுத்து பாலை, அந்த நிலம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், மணலும் மணல் சார்ந்தது, வறண்ட நிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல திருட்டு தொழில் செய்வாங்கன்னு நம்ம தமிழ் புக்ஸ்ல படிச்சிருப்போம். இங்க வீர செயல்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த பண்ற அந்த மக்கள் பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறவர் மரத்தியார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவங்க கும்பிடுற கடவுள் யாருன்னா கொற்றவை. ஓகேங்களா? ஒவ்வொரு தடவை திருட்டு பண்றப்ப என்ன பண்ணுவோம், கடவுள் தலையில கொட்டு வைக்கும்னு நான் வச்சுக்கலாம், கொற்றவை தான் இவங்களோட கடவுள். சரிங்களா? அடுத்து கடையெழு வள்ளல்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. கடையெழு வள்ளல்கள் யாருப்பா, 7 பேரு. கடை எழுனா 7 பேரு. இவங்க என்ன, வள்ளல் தன்மை மிக்கவர்கள். ஓகேவா? இவங்களோட சிறப்புகள் இலக்கியத்துல மென்ஷன் பண்ணிருக்கு. இப்ப இங்க என்ன பார்க்க போறோம் இந்த பாக்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எந்த பகுதியை சேர்ந்தவங்க என்ன மாதிரி சிறப்பான விஷயம் செஞ்சிருக்காங்க அதைத்தான் பார்க்கிறோம். பேகன் அப்படின்றவர் பழனிமலை பகுதியை சேர்ந்தவர், மயிலுக்கு போர்வை தந்தவர் அப்படின்றது வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிய வந்து சொல்றாங்க, பரம்பு மலை பகுதியை சேர்ந்தவர். இவர் வந்து என்ன, முல்லைக்கு கொடி, முல்லை கொடிக்கு என்ன பண்ணியிருக்காரு, அவரோட தேரையே வந்து தந்திருக்காரு. ஓகேவா? இது என்னப்பா கொஞ்சம் எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் காமெடியா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அப்படி கிடையாது. ஓகேவா? பேகன் அப்படின்றவர் ஒரு சின்ன மயில்ன்ற ஒரு உயிரினத்துக்கே அவ்வளோ வள்ளல் தன்மை பண்றாரு அப்படின்னா மக்களுக்கு எவ்வளவு பண்ணிருப்பாரு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாரி பரம்பு மலை, அவர் வந்து என்னன்னா முல்லை கொடிக்கு என்ன பண்ணிருக்காரு, அவரோட தேரை வந்து கொடுத்திருக்காரு. அதே மாதிரி திருமுடிக்காரி, ஓகே, முடியெல்லாம் யாருப்பா இருக்கும், அம்மாக்கெல்லாம் நிறைய இருக்கும்னு நான் வச்சுக்கலாம், மலையம்மா அம்மான்னு வருது. ஓகேவா? திருமுடிக்காரிக்கான பகுதி என்ன, மலையம்மா நாடு. மயில் எங்கப்பா நிறைய இருக்கும், பழனி மலையில நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பழனி மலைனா மயில், மயில்னா பேகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பாரி பரம்பு மலை பாப்பா வரிசையிலேயே வருது. சரிங்களா? திருமுடி காரி, முடியெல்லாம் யாருக்கு நிறைய இருக்கும், அம்மாக்கு இருக்கும். மலையம்மா நாடு, இதெல்லாம் ஷார்ட்கட்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப குதிரைக்கு கூட கழுத்துல ஒரு மாதிரி முடி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து குதிரை சம்பந்தமா ஒரு வள்ளல் தன்மை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். குதிரைகளை வந்து பரிசா வழங்கியிருக்காங்க இந்த திருமுடி காரி. ஓகேவா? அப்புறம் ஆயி ஆண்டினர், அவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பொதிய மலை. ஓகேவா? நீல நாகத்தின் உடைய வந்து இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆயி ஆடினா நம்மளுக்கு என்ன தெரியும், ஆயி ஆட்சியர் வந்து நம்ம மேல பார்த்தோம், ஆடு மாடு மேய்க்கிறவங்க. ஓகேங்களா? ஓகேவா? இதை வந்து நம்ம இந்த இடத்துல எப்படி ரிலேட் பண்ணி நான் வச்சுக்கலாம்னா, இப்போ ஆடு மாடு கொட்டாயெல்லாம் இருக்கா, அங்க ஒரு பாம்பு வந்துச்சுன்னா என்னப்பா பண்ணுவோம், உடனே அடிச்சிருவோம். ஓகே, ஆடு மாட்டுக்கு ஏதாவது பாதிப்பாயிருன்னு அடிச்சிருவோம், அப்புறம் அடிச்சு புதைச்சிருவோம் நான் வச்சுக்கலாம். புதைக்கிறதுனா பொதிய மலை, ஆய ஆண்டினருக்கு என்ன பொதிய மலை. எதைத்தான் புதைக்கிறோம், நீல நாகத்தை புதைக்கிறோம் நான் வச்சுக்கலாம். நீல நாகத்து உடைய வந்து இறைவனுக்கு போட்டி மகிழ்ந்ததா வந்து வள்ளல் தன்மையில சொல்லியிருக்காங்க. அடுத்தது
யாருன்னா அதியமான். இது நிறைய இடத்துல படிச்சிருப்போம். ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர். பகுதி என்ன? தகடூர். ஓகேங்களா? ஒரு தகடுல வச்சு கொடுத்தாங்கன்னு நான் வச்சுப்போம். ஓகேங்களா? தகடூர். அப்புறம் நல்லி. நல்லினா வந்து கண்டூர மலை. ஓகேங்களா? மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களையும் வந்து வழங்கியவர். ஓகேங்களா? சரி, நல்லி அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன பண்ண வந்து நல்லி எலும்பு அதுதான் பண்ண வருதா? சும்மா பார்க்க தான் முடியும். பார்க்க அப்படியே சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. நிறைய இதுல ஒண்ணு இருக்காது. ஏதோ ஒண்ணு ரெண்டுல தான் ஏதாவது இருக்கும். சரியா? அப்ப கண்ணுல பார்க்க தான் முடியும். நான் வச்சுக்கலாம். அவங்களோட பகுதி என்ன? கண்டூர மலை. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்லி எலும்பு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். மலைவாழ் மக்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? அனைத்து பொருள்களையும் வழங்கியிருக்காரு. சரிங்களா? வல்வில் ஓரி. ஓகேவா? வீட்டுல சண்டை போட்டவே ஓரின்னு என்னையெல்லாம் திட்டுவாங்க. எங்க வீட்டுல எங்க பேரண்ட்ஸ் தான் திட்டுவாங்க. சரிங்களா? அம்மாலாம் திட்டுவாங்க. இப்போ ஓரி அப்படின்னா வந்து தனியா இருக்கிறது மாதிரி நம்ம சும்மா கற்பனை பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. ஓகேவா? கொல்லிமலை எங்க டிஸ்ட்ரிக்ட்ல தான்ப்பா இருக்கு. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ கொல்லிமலைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? தனியா போகக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? போனா எல்லாம் ஒரு கும்பலா போகணும் அப்படிலாம் முன்னாடி சொல்லுவாங்க. இப்போ அது டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. அடிக்கடி எல்லாம் போறாங்க. நல்லா இருக்கும் அந்த பிளேஸ். சரிங்களா? அப்போ ஓரி அது அவங்களோட பகுதி என்ன? கொல்லிமலை. ஓகேவா? யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓரினா என்ன? கொல்லிமலை. யாழ் மீட்டும் பாணர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? பரிசெல்லாம் வழங்கியிருக்காங்க. அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்னன்னா இவங்களோட எக்கனாமி பொருளாதாரம் பத்தி கொடுத்திருக்காங்க. பொருளாதாரம் அது வந்து திணை கருத்தாக்கத்துல விரிவாக கலக்கப்பட்டிருக்கு. அதாவது விவசாயம் தான் இவங்களோட முக்கிய தொழிலா வந்து இருந்திருக்கு. என்னென்ன வகையான இது அதாவது பயிர்கள் வந்து இவங்க விளைவிச்சிருக்காங்கன்னா நெல், கரும்பு, திணை இதெல்லாம் வந்து விளைவிச்சிருக்காங்க. அரிசி அப்படின்னா அதுலயே நிறைய வகைகள் வந்து விளைவிச்சிருக்காங்க. தென்னல், வெண்ணெல் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்ப பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கணும். அப்பதானே. அப்ப என்ன மாதிரி ஆதாரம் எந்த ஊர்ல கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் மற்றும் பொருந்தல். அங்க வந்து என்ன இந்த என்ன கிடைச்சிருக்குன்னா அரிசி தானியங்கள் வந்து கிடைத்திருக்கு. இங்க புதைக்குழிகள்ல அரிசி தானிகள் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இடம் நல்லூர். நல்லூர்னே வந்துச்சு. நல்லுன்னா நெல்லுன்னு நான் வச்சுக்கலாம். அங்கதான் கிடைச்சிருக்கு. ஓகே. பொருந்தல். ஓகே. அரிசியில வந்து கல்லல பொறுக்குவோம் தானே. அப்ப நல்லூர் பொருந்தல் அங்கதான் வந்து என்ன கிடைச்சிருக்கு? அரிசி கிடைச்சிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பொறுக்குவோம். கல்லெல்லாம் பொறுக்குவோம். அதான் பொருந்தல். அப்புறம் நெல்லுன்னே வந்துச்சு. நல்லூர். ஓகே. நல்லூர். ஆனா இரும்பு உருக்கு தொழில் அது வந்து எங்க ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுமணல் மற்றும் புட்டூரில் இரும்பு உருக்கிறதுக்கான சான்று வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம ரொம்ப ஹசார்டஸ் பிளேஸ்ல சின்ன பசங்களை வேலைக்கு வச்சுக்க கூடாது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எதுல படிப்போம்? சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் படிப்போம் இல்லையா? அப்ப இந்த குட்டூர்னா குட்டி பசங்க கொடுமையா இருக்கும். இந்த மாதிரி இரும்பு தொழில்லாம் வந்து அவங்க இரும்பு உருக்கு தொழில்லாம் பண்ணா கொடுமையா இருக்கும். நம்ம வச்சுக்கணும். கொடுமணல்லையும் குட்டூர்லயும் தான் என்ன இருக்கு? இரும்பு உருக்கு தொழில் இருக்கு. ஓகேவா? இது நம்ம வச்சுக்கணும். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா மட்பண்டங்க வகைகள் வந்து சொல்றாங்க. எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும், சிவப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து மத நம்பிக்கைகள் இவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஐந்திணை கான்செப்ட்லயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் வந்து பார்த்தோம். இப்ப தமிழர்களின் முதன்மை கடவுள் அதாவது முருகனை வந்து சொல்றாங்க. ஓகே. நம்மளும் அங்க முதல்ல குறிஞ்சிக்கு முருகன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அந்த மாதிரி முதன்மை கடவுளே நம்மளுக்கு யாரு? முருகன் தான். அவரு கூட இன்னொரு பேர் என்ன? சேயோன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? சங்க காலத்துல வழிபற்ற மற்ற கடவுள் வந்து யார சொல்றாங்க? சிவன், மாயோன், வருணன், இந்திரன், கொற்றவை நம்ம அங்க பார்த்தா எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா இந்த நடுக்கல் வழிபாடு தான் நம்ம படிச்சோம் இல்லையா? தொல்காப்பியத்துல வந்து அதுக்கான முறைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறதா வந்து படிச்சோம் இல்லையா? சோ அதுதான் வந்து சொல்றாங்க. அடுத்தது பௌத்தமும் சமணமும் இணைந்து வாழ்ந்தன அப்படின்றதும் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் அனங்குவன் சக்தி அப்படின்ற இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கான். அது வந்து ஆன்மீக நம்பிக்கைகளின் பரவலை குறிக்கிறதாவும் வந்து சொல்றாங்க. அப்புறம் யாகங்கள் நடத்தின சான்றுகளும் நம்மளுக்கு இருக்கிறதா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அது கடையெழு வள்ளல்கள் நாம ஏற்கனவே மேல பார்த்ததுதான்ப்பா. 2 இடத்துல காப்பி பண்ணிட்டேன். அதனால மன்னிச்சிடுங்கோ. இது வந்து 2வது முறையா உங்களுக்கு இங்க வந்திருக்கும். இதை ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பயிற்சி வினாக்கள் வந்து இருக்கும். அது வந்து என்னன்னு பார்ப்போம். நம்ம படிச்சதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ரிலேட் ஆகி வருதா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பண்டை கால தமிழர்களின் வணிக நடவடிக்கை பற்றி பின்வரும் கூற்றில் எது உண்மையானவை அப்படின்றது ஒரு கேள்வி. ஓகேவா? இங்க வந்து அந்த கூற்றே வந்து இல்லை. அதுக்கும் மன்னிச்சிடுங்கோ. ஓகேங்களா? கட் காப்பி பேஸ்ட் பண்றப்ப அது மிஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதாவது தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக நாம சொன்னோம் இல்லையா? முல்லை மலர். சோ அதை வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து கடையெழுவல்ல இந்த நீலமணி நீல நாகம் நம்ம என்ன பார்த்தோம்? ஆயர் ஆட்சியர் புதைச்சிருவாங்கன்னு பார்த்தோமா? சோ அந்த கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. கொடுத்திருக்காங்க. அடுத்தது சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது. அதாவது சிந்துவெளி மக்கள் இருக்காங்கல்ல, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? பாகிஸ்தான் பக்கத்துல. நம்மளுக்கு எந்தெந்த பிளேசஸ் கவர் ஆகும் நம்ம படிச்சிருப்போம் 6th 9th ஓகேவா? ராஜஸ்தான், குஜராத் அதெல்லாம் கொஞ்சம் பிளேசஸ் வந்து கவர் ஆயிருக்கும் நமக்கு. சோ அந்த இடத்துல இருக்கிற எழுத்துக்களும் நம்ம
தமிழோடு பழந்தமிழோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னவர் யாரு? மகாதேவன் அப்படின்றவர், ஐராவத மகாதேவன் அவர் தான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக நம்ம வந்து முதன்மை கடவுள் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். போர்க்கடவுளாகவும் யாரைத்தான் சொல்றாங்க? முருகரைத்தான் வந்து சொல்றாங்க. சரிங்களா? சங்க காலத்தில் அம்பனம் அப்படின்றது என்னது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நெல்லை அளக்க பயன்படும் ஒரு கருவியை வந்து சொல்றாங்க அம்பனம் அப்படின்னு. சரிங்களா? அடுத்தது தமிழ் கூட்டமைப்பின் சீரழிவு பற்றி குறிப்பிட்டுள்ளது எந்த கல்வெட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹதிகும்பா, காரவேலரோட ஹதிகும்பா கல்வெட்டுல தமிழ் கான்ஃபரன்ஸ் அந்த கூட்டமைப்பு அதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல. இப்ப படிச்சிருப்போம். இந்த யாருன்னா பாளையக்காரர்கள் படிச்சிருப்ப நிறைய இடத்துல கூட்டமைப்பு எல்லாம் வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுல மென்ஷன் பண்ணியிருக்கு? காரவேலரின் ஹதிகும்பா கல்வெட்டுல மென்ஷன் பண்ணியிருக்கு. சரிங்களா? இது ரிலேட்டடான அதர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது இல்லாம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் வியூ பண்றீங்க அப்படின்றத பொறுத்து அடுத்தடுத்து நிறைய நிறைய ஷார்ட்கட் இருக்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.